எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட 40 days கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனல் நீங்கள் உன்னை பற்றி யோசித்தீங்க போடு வெர்சல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்க நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் லோன்லினஸ். தனிமையாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்களை யோசிக்கிற திறனை இன்னும் அதிகப்படுத்தும். கவலைப்படாதீங்க. நேர் பாதையில், நேர் வழியில் காத்துட்ருங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளர்களாக மாறி சாதனையாளர்களாக மாறுறதுக்கு 100% ஷுவரிட்டி நான் சொல்கிறேங்க. காட் உங்களுக்கு துணையாக இருப்பார். சரிங்களா? நமக்கு கஷ்டம் வருது, எல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்க தனிமையாக இருக்கணும். நாம் கடவுளை நெருங்கிட்டு இருக்கணும் அர்த்தம். கடவுள் நமக்கு பாதுகாப்பாக பக்கபலமாக இருப்பாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் மை மாம், திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்க மூலிமா கூட நிறைய நன்மைகள் நமக்கு நடக்கும். நமக்கு வர கெடுதலை தடுத்து நிறுத்தி வைப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ இறந்தவர்கள் எல்லாம் முன்னோர்கள் எல்லாமே காடுக்கு ஈக்குவல். அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க. நமக்கு வர பெரிய விஷயத்தை தடுத்து நிறுத்தி வைப்பாங்க. ஸோ நீங்கள் தனிமையாக இருக்கீங்க, லோன்லினஸ், தனிமையாக இருக்கீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அது நிரந்தரம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். வாழ்க்கை நாம் நிரந்தரம் இல்லாத உலகத்தில், நிரந்தரம் இல்லாத ஒரு மனிதர்களோட நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். யதார்த்தத்தை புரிந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நேர்பாதையில் ஒரு சான்ஸ் கொடுங்க. கேட்கட்டும், கேட்கலன்னா விட்டுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க வாழ்வாங்க. நீங்கள் அப்படியே விட்டுருங்க. தனிமையில் தான் நீங்கள் நிறைய சிந்திப்பீங்க, செயல்படுங்க, நிறைய சரித்திரம் படைக்க முடியும். அதனால் தனிமையை தான் இருக்காங்க, லோன்லினஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்க, உங்களோடக்கு தாங்கிக்க முடியலன்னா போயிட்டு மிங்கிள் ஆகுங்க மற்றவங்க கூட. உங்களுக்கு சில பேரால் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததுன்னா நீங்கள் கூட்டத்தோடு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு புது புது வழிகளை தேர்ந்தெடுத்து புது புது நபர்களை நீங்கள் நண்பனாக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். நல்ல நண்பன் நிறைய பேர் இருக்காங்க. நம்மள்கிட்ட பேசாதவங்களை பற்றி யோசிக்காதீங்க. உண்மையானவங்களாக இருந்தால் இந்நேரம் வந்திருப்பாங்க, நம்மள்கிட்ட பேசியிருப்பாங்க. அப்படி இல்லை, நம்மளை விலைக்கு வைக்கிறாருன்னா நாம் புரிஞ்சிக்கணும். நம்மளை உண்மையாக நேசித்தா நம்மளை தேடி வருவாங்க. அதனால் நீங்கள் தனிமையாக இருக்கீங்கன்னு என்றைக்கும் யோசிக்காதீங்க. லோன்லினஸ் நீங்கள் அப்போ தான் ஒரு உயரத்துக்கே போக முடியும். நேர் பாதையில், நேர் வழியில் கரெக்டாக இருங்க. அப்படி உங்களால் உங்களுடைய மைண்டையும் உங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் போய் ஒரு கூட்டத்தோடு ஜாயின் பண்ணுற அளவுக்கு மிங்கிளாகி பழகிக்குங்க. நியூ நம்பர், நியூ பர்சனோட. சரியா? ஆனால் அவங்க நல்லவங்களாக இருக்கணும். தீய வழியில் உங்களை பயன்படுத்துகிறவங்களாக இருக்கக்கூடாது. சரியா? நியாயத்துக்கு கட்டுப்படுறவங்களாக இருக்கணும். அநியாயத்துக்கு துணை போகிறவங்களாக இருக்கக்கூடாது. கெட்ட பாதையில் போகக்கூடாது. நேர்மையான பாதையில் தான் போகணும். தீமை அது எல்லாருக்கும் கிடைக்கும். அது நிரந்தரம் இல்லை. உண்மையான நிரந்தரம் நேர்மையான பாதை மட்டும்தான் நிரந்தரம். யாருக்கும் எதுவும் எந்த பதிலும் சொல்லாமல் போயிட்டே இருக்கலாம். யாருக்கிட்டையும் மண்டியிட தேவையில்லை, மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, ஸோ ரிலேஷன், உடன்பிறப்பு, தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் வாட் எவர், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்கணும். இல்லைனா ஒரு சான்ஸ் கொடுங்க. கேட்கலையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் தனிமையாக இருக்கீங்க எனக்கு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய தனிமை உங்களை உயரத்தில் போய் ஒரு காலத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது உங்கள் மக்களுக்காக நான் இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் தனிமையாக இருந்தீங்க, உங்களை பற்றி திங்க போட்டு வெர்சல் நல்ல பாதையில் எப்படி நீங்கள் உங்களை க்ரோத் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்ற ஒரு தாட்ஸ் அதை மட்டும் வளர்த்துக்கணும். சீ லேட்டே உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் வரும். See you later, உங்கள் சுகன்யா.